நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அம்பாசமுத்திரம் தொகுதியில் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அம்பாசமுத்திரம் அதிமுக எம்எல்ஏவாக இருந்த இசக்கி சுப்பையா அந்த பதவியை ராஜினாமா செய்தார். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகவில் இணைந்தார். இந்த நிலையில் அந்த தொகுதி காலியாக இருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் வரும் பட்சத்தில் அந்த தொகுதியில் பொது வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சீமான் நிறுத்தப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு தாவேக வேட்பாளரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தார் சீமான். இந்த நிலையில் அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக சீமானை நிறுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக அதிமுக ஆதரவில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தார் சீமான். இந்த நிலையில் அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரவிருக்கிறது. அந்த இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக சீமானை நிறுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அவர் தாவேகவில் இணைந்ததால் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவிருக்கிறது. அப்படி இடைத்தேர்தல் வரும் பட்சத்தில் பொது வேட்பாளராக சீமானை நிறுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பொது தேர்தல்களில் இதுவரை சீமான் கூட்டணியை வைத்தது கிடையாது. விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், இந்த தகவல் நாம் தமிழர் கட்சி தரப்பிலேயே உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? பொது வேட்பாளராக சீமானை களமிறக்க எந்த ஒருமித்த கருத்து அடிப்படையில் அதிமுக திமுக திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு? பாலா, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல்வேறு காரணங்களால தமிழ்நாட்டில் மொத்தம் 6 தொகுதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை ஆகிய 6 தொகுதிகள் தற்போது காலியானதாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறாங்க. விரைவில் இந்த 6 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் என்பது நடக்க போகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய இடைத்தேர்தல நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட போவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த தொகுதியில சீமான் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில சீமானை பொது வேட்பாளராக நிறுத்தி அதிமுக திமுக அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டியிடாமல் விலகி இருப்பார்கள் என்ற தகவலும் கூறப்படுகிறது. ஆனால் 100% அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது. மற்ற தொகுதிகளிலையும் நாம் தமிழர் கட்சி சார்பில் மற்ற வேட்பாளர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட இருக்கிறாங்க. அப்படி போட்டியிட்டாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் அம்பாசமுத்திரம் தொகுதியில கூடுதல் கவனம் செலுத்தி சீமானை எப்படியாவது சட்டமன்றத்திற்குள் அனுப்புவதற்கான தீவிர பணியில ஈடுபட போறாங்க. ஏற்கனவே காரைக்குடி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இழந்திருந்தார். இப்போ இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலையில அம்பாசமுத்திரம் தொகுதியில நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இடைத்தேர்தலில் சீமான் போட்டியிட இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொது வேட்பாளராக களமிறக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு தாவேக வேட்பாளரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தார் சீமான். இந்த நிலையில் அவர் எதிர்க்கட்சிகளின் சார்பாக அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது.